ஆர்டிகல் 200ல ஒரு கவர்னருக்கு வந்து ஒரு பில்லு வருதுன்னா அதுக்கு அசென்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா அதை வித் ஹோல்ட் பண்ணலாம், ஆர் பிரசிடென்ட் இதுக்காக அவர் வந்து அதை ஒதுக்கி வைக்கலான்ற மாதிரி இருக்கு. கவுன்சில்ல ஆஸ் தட் ஆஃப் பார்லிமெண்டரி ப்ரொசீஜர் அதே மாதிரி தான் வைங்களேன். ஓகே. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில பாஸ் ஆயிடுச்சா, மணி பில் அந்த பாஸ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அசென்ட்டுக்காக கவர்னர்கிட்ட போகும்ல. ஆமா. அப்ப கவர்னர் வந்து அதை வித்ஹோல்ட் பண்ணவே முடியாது. கவர்னருக்கு வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இந்த செஷன் முடிஞ்சிருச்சு எஸ் சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது பிரகாரம் அவர் அனௌன்ஸ் பண்ணுவார், இந்த செஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னு. ஸோ இதுதான் ப்ரோரகேஷன். ஹாய் சிலம்பரசன். ஹாய் சசீன். நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிச்சு 36 வீடியோஸ் கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. கிட்டத்தட்ட 2 months கம்ப்ளீட் ஆக போகுது. ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஓகே. நம்மளை பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ஒரு சின்ன வியூவர்ஸ்க்கும் அது வந்து நான் லைக் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப மேட்டர் ஆஃப் சீரியஸ் கன்சர்ன் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ. அதை வந்து நம்ம சொல்லல, சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. மேட்டர் ஆஃப் சீரியஸ் கன்சர்ன் அப்படின்னு. பஞ்சாப் இஷ்யூ. எஸ். பஞ்சாப் கவர்னருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல நடக்கிற அந்த பவர் டசில். ஆமா. கான்ஸ்டிடியூஷனலா எப்படி என்ன எதை எப்படி வந்து நம்ம இன்டர்பிரட் பண்றது அப்படிங்கிற மாதிரி தெரியாம என்டையர் கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா எல்லாமே வந்து தலையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி என்னங்கிறத நம்ம வந்து இதோட மேட்டர்ஸ் என்னங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்னங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலாக என்னன்னா, பஞ்சாப் கவர்மெண்ட்டு ஒரு 3 மணி பில் வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. ஆமா. அது இல்லாம மற்ற பில்ஸும் இருக்கு, 4 பில்ஸ். ஆமா. பட் அந்த கவர்னர் வந்து பஞ்சாப் கவர்னர் வந்து அதுக்கு அசென்ட் பண்ணல. ஸோ அதனால வந்து இவங்க ஒரு ரெட் பெட்டிஷன் தாக்கல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல அண்டர் ஆர்டிகல் 32. கரெக்ட். ஸோ அதுல அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. கரெக்ட். ஸோ அது பண்ணும்போது தான் நிறைய இஷ்யூஸ் வந்து பேசியிருக்காங்க. சிஜிஐ வந்து கமெண்ட் பண்றாரு, டோன்ட் பிளே வித் ஃபயர்னு சொல்லிட்டு. ஆமா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நேற்று நியூஸ் வந்து ரொம்ப இதா போயிட்டு இருந்தது. ஆமா. ஸோ அதை பத்தி இன்னைக்கு ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ. நமக்கு வந்து யூபிஎஸ்சி ரிலேட்டடா பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல இது வந்துடும். கரெக்ட், கண்டிப்பா. ஏன்னா இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னு சொல்றதை விட அந்த வாட் இஸ் த ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் எஸ் இந்த ஸ்டேட்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கரண்ட் அஃபேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வாட் இஸ் த ரோல் பிட்வீன் ஃபார் த சுப்ரீம் கோர்ட் பிட்வீன் கவர்னர் அண்ட் த ஸ்டேட் கவர்னன்ஸ். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பேசிடுவோம். ஓகே. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு, ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஸ்காலர்ஸ்னாலும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம யூபிஎஸ்சி ரிலேட்டட் அளவுக்கு பேசிக்கலாம். அந்த அளவுக்கு we can assure. Anyway, so let's go into it. சசீன், இப்ப பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 200ல ஒரு கவர்னருக்கு வந்து ஒரு பில்லு வருதுன்னா அதுக்கு அசென்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா அதை வித் ஹோல்ட் பண்ணலாம், ஆர் பிரசிடென்ட் இதுக்காக அவர் வந்து அதை ஒதுக்கி வைக்கலான்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுலயே செட்டில் ஆகுது. ஆனா பட் ஏன் வந்து இந்த கேஸ் வந்து இதாகுது? அதான் இப்ப வந்து என்னன்னா, ஒரு தவறான இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. அதான் என்னன்னா, இப்ப மணி பில்னு வச்சுங்க. ஓகே. மணி பில் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த பில்லை வந்து மணி பில்லா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகே. இன்ட்ரடியூஸ் பண்ண ஹவுஸ்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அதை கவர்னர்கிட்ட கொடுத்து திஸ் இஸ் அ மணி பில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு தான் ஹவுஸ்க்கே வரணும். ஓகே. சரிங்களா? ஓகே. ஸோ அவர் அப்ரூவ் பண்ணிட்டு தானே உள்ளே கொண்டு வராரு. ஆமா. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மணி பில் வந்து பாஸ் ஆயிடும், ஹவுஸ்ல பாஸ் ஆயிடும். ஆமா. 2 லெஜிஸ்லேச்சர் இருக்குன்னு வைங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில மட்டும் தான் மணி பில் பாஸ் ஆகும். கவுன்சில்ல as that of parliamentary procedure அதே மாதிரி தான் வைங்களேன். ஓகே. சோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பாஸ் ஆயிடுச்சா, மணி பில் அந்த பாஸ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அசென்ட்டுக்காக கவர்னர்கிட்ட போகும்ல. ஆமா. அப்ப கவர்னர் வந்து அதை வித்ஹோல்ட் பண்ணவே முடியாது. ஓகே. மணி பில்லை பொறுத்த வரைக்கும் கவர்னர் வித்ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகே. பாயிண்ட் நம்பர் 1. ஓகே. இதுவே நார்மலா ஒரு பில், ஒரு கவர்மெண்ட் பில்லோ இல்ல ஒரு பிரைவேட் மெம்பர் பில்லோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ள வருது. எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல வந்து 2 லெஜிஸ்லேச்சரும் இருக்கோ அந்த லெஜிஸ்லேச்சர்ல 2 ஹவுஸ்லயுமே அது பாஸ் ஆகணும். ஓகே. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான். ஆமா. அப்ப லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பாஸ் ஆயிடுச்சுன்னா உடனே அது அசென்ட்டுக்கு போகணும். எங்க போகணும்? கவர்னர்கிட்ட போகணும். இந்த விஷயத்துல 2 எடுத்துக்கணும். ஓகே. ஒன்னு, a state can legislate on the matters okay
present in the state list Hmm. and in the concurrent list. ஓகே கரெக்டா? ஓகே இந்த ரெண்டுல தான் நம்ம வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து அவங்களோட பவரை வந்து பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ஆமா, யூனியன் லிஸ்ட் அவங்க டச் பண்ணவே முடியாது. அசென்ட், இப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறது அசென்ட் ஆகணும் அப்படின்னா கவர்னர் அப்படியே அசென்ட் பண்ணிடுவார். ஓகே. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது அசென்ட் ஆகணும்னா இட் ஷுட் கோ டு த யூனியன் லெஜிஸ்லேச்சர், யூனியன் கவர்மெண்ட் அண்ட் டு தட் ஆஃப் த பிரசிடென்ட். ஓகே. இதுதான் வந்து மேட்டர். இப்படித்தான் இருக்கணும். ஓகே. இப்ப 200 என்ன சொல்றது அப்படின்னா, எல்லாத்தையுமே குறிப்பிட்டு சொல்லணும்னா, கவர்னர் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் பில்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட் லிஸ்ட் இதுதான் பேசுது. ஓகே. அப்போ ஒண்ணு மணி பில்னா வித் ஹோல்டே பண்ண முடியாது, அசென்ட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது லெஜிஸ்லேச்சர்ல பாஸ் ஆகி வர்ற பில்லு அவர் என்ன பண்ணலாம்னா வித் ஹோல்டு பண்ணலாம். எஸ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து he can send the bill back. எஸ், ஒரு டைம் அவர் சென்ட் பண்ணலாம் திருப்பி. Reconsideration for amendments or something like that. ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட அனுப்ப முடியும். And the assembly will again அத பாஸ் பண்ணிடுச்சுன்னா இல்ல without the recommendations of the governor. எஸ். ஓகே. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல எடுக்காமலும் விடலாம். விட்டு மறுபடியும் இங்க வர்றப்ப கவர்னர் அதை அசென்ட் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. எஸ், அசென்ட் கொடுத்து தான் ஆகணும், வித் ஹோல்டு பண்ணவே முடியும். ஆமா. ஓகே. இது இப்படி ஒண்ணு இருக்கு. இதுல என்ன ஒண்ணுன்னா as soon as possible அப்படிங்கிற வேர்ட்ஸ் இருக்கு. ஓகே. as soon as possible. ஏன்னா இந்த டைம் ஃப்ரேம் இவ்வளவுதான், 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படிங்கிற மாதிரி டைம் ஃப்ரேம் கொடுக்க முடியாதுங்கிறதுனால as soon as possible அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ வித்ஹோல்ட் பண்ணி வைங்க, காரணம் இல்லாம வித்ஹோல்ட் பண்ணாது, இன்னார்டினேட் டிலே இருக்கக்கூடாது. ஓகே. இதுல த கவர்னர் எல்லா இடத்துலயும் இருக்கிறது, நிறைய பாலிட்டி ரிலேட்டட் புக்ஸ்லயும் பாக்குறோம். இப்பயும் நீங்க சொன்னீங்க கவர்னர் கேன் ரிசர்வ் த பில் ஃபார் த பிரசிடென்ட் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு இருக்கு. அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கு. ஆர்டிகல் அப்படி இல்ல, நம்ம படிக்கிற புக்ஸ்ல அப்படி இருக்கு. ஓகே. ஆர்டிகல்ல ஒரு விஷயம் இருக்கு. ஆர்டிகல் 200 என்ன சொல்லுதுன்னா, யூனியன் லிஸ்ட் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட் எடுத்துக்கும். ஆர்கனைசேஷன் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கோர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. கோர்ட்டை உருவாக்குறது, அதோட ஜூரிஸ்டிக்ஷன் என்னங்கிறத டிட்டர்மைன் பண்றது. ஓகே. இதெல்லாமே வச்சுக்கோ. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இதை வச்சுக்கோன்னு வைங்க. இப்ப வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் இதோட ஆர்கனைசேஷன், கான்ஸ்டிடியூஷன், ஜூரிஸ்டிக்ஷன் இது எல்லாத்தையுமே டிசைட் பண்றது யூனியன் லிஸ்ட்ல இருக்கு. ஓகே. சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டை தாண்டி இருக்கிற மீதி இருக்கிற கோர்ட்ஸ், சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாத்தோட ஆர்கனைசேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், ஜூரிஸ்டிக்ஷன் இதை டிட்டர்மைன் பண்றது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. ஓகே. இப்ப டிராகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குன்னு வைங்க. ஓகே. அந்த பவரை வந்து நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், அதை உங்ககிட்ட இருந்து டிராகேட் பண்றேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பில்லு ஒரு ஸ்டேட் வந்து கொண்டு வருது. தமிழ்நாடுக்குள்ள ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு புது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை இது வந்து இந்த தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர் கொண்டு வருதுன்னு வைங்க, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸோ இல்ல ஹைகோர்ட்டுக்கு நிகராக இருக்கிற மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனையோ இல்ல பவர்ஸோ இருக்கிற மாதிரி கொண்டு வராங்கன்னு வைங்க. ஓகே. சரியா? அப்ப வந்து ஹைகோர்ட்டோட பவர்ஸ் அது டிராகேட் பண்ணுது இல்ல? ஆமா. கரெக்டா? அப்ப கவர்னர் பாக்குறப்ப அவர் வந்து இந்த பில்லு வந்து ஹைகோர்ட்டோட பவர்ஸை டிராகேட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே. அப்படிங்கிற கேஸ்ல மட்டும்தான் அந்த பில்ல பிரசிடென்டோட கன்சிடரேஷனுக்கு அவர் ரிசர்வ் பண்ண முடியும். ஓகே. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. So if at all a bill comes to the table of the governor and if he would consider, if the governor would consider that particular bill has some provisions which derogates the power of the high court, okay, of that particular state, because constitution சொல்லுதுல ஹை கோர்ட்டுக்கு இந்த பவர் கொடுத்துருக்குல்ல, ஆமா, அதை டிராகேட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை டிராகேட் பண்ற மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு வந்து பண்ண முடியாது. ஆமா. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் வேற, ஒரு ஸ்டேட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் வேற. அப்ப ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற மாதிரி டிராகேட் பண்ணணும்னா ஹைகோர்ட்டை மட்டும் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பில் வந்துச்சுன்னா அதை பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போகணும்னு அவரு பிரசிடென்டோட கன்சிடரேஷனுக்கு ஒதுக்கி வைக்கலாம். he can reserve that bill. ஓகே. மீதி எந்த பில்லா இருந்தாலும், மணி பில்லா அசென்ட் கொடுத்தே ஆகணும். மீதி இருக்கிற எல்லா பில்லுமே ஸ்டேட் லிஸ்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா he can withhold. ஓகே. inordinate delay இருக்கக்கூடாது, or assent or send back for reconsideration. And if it comes back he should only assent. இப்ப ஆர்டிகல் 200ங்கிற அந்த ப்ரொவிஷன் வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட்.
சசின், இப்ப அந்த ஆர்டிகிள் 200 இதை பத்தி நம்ம பார்த்தோம், கிளியரா எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். இருந்தாலும் வந்து ஏன் இந்த கவர்மெண்ட்டுக்கும் இந்த கவர்னரோட இதுக்கும் இந்த இது டசில் வந்துட்டே இருக்கு? பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது டிஃபரெண்ட், பட் என்ன அதை வந்து நம்ம அவங்க ரீசன்ஸ் கொடுக்குறாங்கிறத வேணா பார்க்கலாம். ஆமா, நம்ம அது சுப்ரீம் கரெக்டா கோர்ட் என்ன மாதிரி இதுக்கு கொடுக்குறாங்க? இப்ப வந்து the government has filed a writ petition ஓகே in the Supreme Court of India ஆமா using the Article 32. அந்த ப்ரொவிஷன் யூஸ் பண்ணி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பெட்டிஷன் அலோவ் ஆயிருக்கு, பெட்டிஷன் அக்செப்ட் ஆயிருக்கு. ஸோ அதுல கேஸ் நடந்துட்டு இருக்கு. 10th of November வந்து கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆயிருக்கு. ஓகே, ஜட்மெண்ட் இன்னும் காப்பி வந்து சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்ல நான் பார்க்கல. அது நான் போட்டு தேடி பார்க்குறேன், வரல. இன்னைக்கு டைம் வரைக்கும் நம்ம வந்து சாட்டர்டே பேசிட்டு இருக்கோம். சாட்டர்டே மதியம் வரைக்கும் வரல. ஓகே, அதுவே வந்து November 6th வந்து டெய்லி ஆர்டரா கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அந்த டெய்லி ஆர்டரை படிக்கிறப்போ என்ன தெரியுதுன்னா, சொலிசிட்டர் ஜெனரல் மூலமா வர்ற மேட்டர், தி கவர்னர் questions the validity of the session of the assembly அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகே, சோ அசெம்பிளி வந்து என்ன சொல்றாங்கன்னா மார்ச் மந்த் நினைக்கிறேன். ஆமா, பை த மந்த் ஆஃப் மார்ச் வந்து செஷன் இருந்திருக்கு. அப்ப வந்து ஸ்பீக்கர் வந்து அட்ஜர்ன்மெண்ட் சைனடை அப்படின்னு சொல்லிட்டாரு. அட்ஜர்ன்மெண்ட் சைனடைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஜூன் மந்த்ல வந்து ஒரு செஷன் வந்து மறுபடியும் கமெண்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ அட்ஜர்ன்மெண்ட் சைனடை முடிச்சிருச்சு. இப்ப திருப்பி வந்து செஷன் வந்து ஜூன் மந்த்ல வந்து ரீகமெண்ட்ஸ் பண்றாங்க. அப்ப வந்து இந்த பில்ஸ் எல்லாம் பாஸ் ஆகுது. பில்ஸ் எல்லாம் பாஸ் ஆகி அப்புறம் என் டேபிளுக்கு ஜூலைல வருது. வர்றப்ப ஐ வாண்ட் டு லுக் இன்டு த வேலிடிட்டி ஆஃப் த செஷன் ஓகே அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இதுதான் வந்து அந்த டெய்லி ஆர்டர்ல இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதுதான் தெரியுது. ஓகே, ஸோ அதனால வந்து இப்ப நம்ம we are obliged to explain the rules and procedure of the assembly. ஓகே இல்லையா? ஆமா, அசெம்பிளில எப்படி இது பண்றாங்க, நம்ம அசெம்பிளியோட ப்ரொசீஜர் என்ன, எப்படி வந்து summoning of the session, summoning of the assembly, or how does an assembly meet, adjournment of an assembly, prorogation of the assembly. ஓகே, சோ அட்ஜர்ன்மெண்ட் சைனடை அப்படிங்கிறது வேற, ப்ரொரோகேஷன் ஆஃப் த செஷன் அப்படிங்கிறது வேற. ஓகே, சோ இது இந்த இடத்துல தான் வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஐ ஃபீல். ஓகே, அத வந்து அந்த கன்ஃபியூஷன் இல்ல, அதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் given its verdict. ஆமா, அட்ஜர்ன்மெண்ட் வந்து யாரோட ரைட்? ஆக்சுவலி பிரசைடிங் ஆபீசர் ஆஃப் தி ஹவுஸ். கரெக்ட். அட்ஜர்ன்மெண்ட் வந்து பிரசைடிங் ஆபீசர். இப்ப வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல யாரு? ஸ்பீக்கரோட. ஹவுஸ் ஆஃப் பீப்புள் இன் பார்லிமெண்ட்ல யாரு? லோக்சபா ஸ்பீக்கர். ராஜ்யசபால வந்து சேர்மனோட வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சோ அவங்களோட ரைட் அது. ஆமா, அவங்க தான் அட்ஜர்ன் பண்ண முடியும். ஆமா, ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், 1 வீக், 15 days, 1 month, கால வரையின்றி. நம்ம ஏதோ ஒரு தமிழ்ல சொல்ல கால வரையறையின்றி ஒத்தி வைக்கப்படுகிறது. நம்ம தமிழ் பேப்பர்லாம் படிப்போம். அதத்தான் வந்து நம்ம ஒரு லீகல் மேக்ஸிம்ல அட்ஜர்ன்மெண்ட் சைனடை அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப என்னைக்கு இது திருப்பி ஓபன் ஆகும், இந்த செஷன் திருப்பி வரும்னு என்னால சொல்ல முடியாதுப்பா. சோ இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, இன்னைக்கு நான் அவைய ஒத்தி வைக்கிறேன், நாளைக்கு 11 மணிக்கு மறுபடியும் கூடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப ஏன் 11 மணிக்கு கூடுறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருமா? ஏன்னா that is exclusively the right of the presiding officer, in this case the speaker of the assembly. ஓகே, அப்ப adjourned for 1 day அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா adjournment சைனடைன்னு சொல்றாங்க. ஆமா, அவ்வளவுதான், without the time limit. ஓகே, ஆனா அந்த செஷன் ப்ரொராக் ஆயிருச்சுன்னா நம்ம அப்ப பார்க்கலாம். ஓகே, அப்ப அது கொஸ்டின் ஆயிருந்திருக்கும். இப்ப அவர் ஸ்பீக்கர் வந்து அட்ஜர்ன்மெண்ட் சைனடை தான் சொல்லியிருக்காரு. தென் திருப்பி அசம்பிளியை கூட்டியிருக்காங்க. ஆமா, சோ இதுல வந்து இந்த ப்ரோரகேஷன் வராது. ப்ரோரகேஷன் வரல. சோ இந்த ப்ரோரகேஷன்ங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இப்போ வந்து கவர்னருக்கு வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இந்த செஷன் முடிஞ்சிருச்சு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது பிரகாரம் அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு, இந்த செஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னு. ஸோ இதுதான் ப்ரோரகேஷன். சோ இப்ப எப்படி அசம்பிளி சம்மன் ஆகும் அப்படின்னா, ஒரு சில இப்ப நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்ப்போம், திடீர்னு இந்த விஷயத்த நாங்க டிஸ்கஸ் பண்ணணும், உடனே முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுவாங்க, நாங்க வந்து இந்த அசம்பிளி இந்த விஷயத்த அசம்பிளியில பேசணும், சட்டசபையை கூட்டுங்க அப்படிமா. என்ன ப்ரொசீஜர்? கவர்மெண்ட் வில் டிசைட். ஓகே, so the governor on the advice of the council of ministers, அவரா தனியா கூட பண்ண முடியாது, on the advice of the council of ministers will promulgate the session. ஓகே,
வின்டர் செஷன், அந்த செஷன், இந்த செஷன், பட்ஜெட் செஷன், நம்ம 3 செஷன் அந்த மாதிரி. இப்போ அந்த செஷனை வந்து கவர்னர் வந்து ப்ரொமல்கேட் பண்றாரு. ஓகே ஓகே, ப்ரொமல்கேட் பண்ணிட்டு அப்ப ப்ரொமல்கேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கூடணும், உள்ள நிறைய கன்வென்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு. ஓகே, அப்ப என்னைக்கு அந்த செஷன் வந்து அட்ஜர்ன்மெண்ட் சைனடேன்னு முடிச்சு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல இனிமே இந்த செஷன் வந்து தேவைப்படாதுங்கிற ஒரு கன்க்ளூஷன் வராங்களோ, ஓகே, தென் அகைன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் will give their recommendations, will give their advice to the governor, and the governor will prolong the session. ஓகே, எப்ப திருப்பி செஷன் வரணுமோ the council of ministers will decide and go upon. ஓகே, கவர்னர் மறுபடியும் ப்ரொமல்கேட் பண்ணுவார். சரியா? சரி. அப்ப வந்து ஒருவேளை அவர் அந்த ப்ரொலாக் ஆயிருந்ததுன்னா அப்ப இது ஒரு கொஸ்டினா இருந்திருக்கலாம். ஏன்னா நான் மறுபடியும் ப்ரொமல்கேட்டே பண்ணல, நான் இன்னும் கமெண்ட்ஸ்மெண்ட்டே கொடுக்கல, அப்புறம் எப்படி நீங்க திருப்பி வந்து கூடுறீங்க அப்படி கொஸ்டின் பண்ணலாம். ஆனா அது இல்ல, ப்ரொலாக் ஆகல. ப்ரொலாக் ஆகாம இவர் வந்து அட்ஜர்ன்மெண்ட் சைனடே கொடுத்திருக்காரு, திருப்பி அவங்க கூட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி, தட் இஸ் அது வந்து பிரசிடிங் ஆபீசர், ஆமா, ஸ்பீக்கரோட இதுல தான் இருக்கு. ஓபன் அண்ட் ஷட் கேஸ். யூபிஎஸ்சி ரிலேட்டடா பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 200 நம்ம எக்ஸ்டென்சிவா சொல்லிட்டோம். ஆமா, பவர்ஸ் ஆஃப் தி ஸ்பீக்கர் இன் அட்ஜர்ன்மெண்ட். அது வந்து இங்க இது வரைக்கும் அந்த மாதிரி क्वेश्चन வந்ததே இல்ல. மேபி இப்ப மெயின்ஸ்ல கூட வரலாம். ஏன்னா அதனால தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஹஸ் given its verdict. அந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணிட்டு இட் ஹஸ் given the direction. ஓகே, அப்படின்னு நம்ம பாக்குறோம், நியூஸ்லாம் பாக்குறோம். மேபி ஜட்மெண்ட் வந்துச்சுன்னா அதுல இருக்கிற வேற ஏதாவது ஃபேசட்ஸ் இருக்குன்னா we'll again sit together and have another discussion. சசின், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கவர்னரோட இந்த ரிகார்டிங் அந்த அசம்பிளி இது பார்த்தோம். தென் அந்த ஆர்டிகல் 200 வந்து ஃபுல்லா பார்த்தோம். ஆமா, இனி இந்த கவர்னருக்கு இருக்கிற பவர்ஸ், பார்டனிங் பவர், டிஸ்கிரிமினேஷன் பவர், ஆர்டினன்ஸ் பவர், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, அப்புறம் வந்து இன்ஹரண்டாவே இந்த பவர் எல்லாமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஓகே, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கவர்னர் சொன்னாவே ஓகே, கவர்னர் சொன்னாலே பக்கத்துல அந்த வார்த்தையை போட்டுருக்கோம். ஓகே, ஸோ இது இருக்கு. தென் இப்போ ஆர்டிகல் 356 டியூரிங் பிரசிடென்ட் ரூல் அப்போ வரும்போது இவர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் இருப்பாரு. ஸோ அந்த டைம் இவரோட இது எப்படி இருக்கும், ஒரு மாநிலத்தின் ஆளுநரோட அதிகாரங்கள் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் ஒரு கொஞ்சம் பெரிய டாபிக், நிறைய டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட். சோ இது அடிக்கடி நம்ம பாப்போம். இன்னும் இந்த கேசஸ் தமிழ்நாடு கேஸ், ஆமா, கேரளா, இந்த மாதிரி நிறைய, வெஸ்ட் பெங்கால் இன்னும் இருக்கு, பெங்கால் இருக்கு. அப்புறம் இன்னும் வேற ஏதாவது ஸ்டேட்ஸ் கூட இருக்கலாம். இந்த ஆர்டிகல் 32 ரிலேட்டடான அந்த ரிட் பெட்டிஷன்ஸ் போய் ஓகே, அந்த அதாவது இது ஒரு கிரே ஏரியா இல்லையா? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் பிட்வீன் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் governor or in terms of legislature, state legislature and governor. Okay, governor is actually a part of state legislation கூட சொல்லலாம். ஆமா, சோ அப்படி இருக்கிறப்ப இதுல வந்து ஒரு கிரே ஏரியா இருக்கிறத வந்து இந்த டைம்ல ஆஃப்டர் தீஸ் மெனி இயர்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிகன் எக்ஸ்பீரியன்ஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து அத அதுக்கான ஜுடிஷியல் ஸ்டாச்சூட், ஓகே, அவங்க வந்து அவங்க ஜட்மெண்ட்ஸ் மூலமா கொடுக்குற அந்த மெத்தட் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா அந்த கிரே ஏரியா இன்னும் மறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இன்னும் நிறைய அதில் அப்டேட்ஸ் வரப்போகுது. நம்ம நிறைய அது ரிலேட்டடாக பவர்ஸ் ஆஃப் த கவர்னர் எல்லாம் நம்ம பேச தான் போகிறோம். ஓகே, எனிவே இந்த வீடியோ இந்த ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது, இந்த எக்ஸ்பிளனேஷன் அடிக்வட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ எனிவே வில் லுக் ஃபார்வர்ட் இன்னும் அப்டேட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வில் சூஸ் அனதர் கரண்ட் அஃபேர். நம்ம அடுத்த எக்ஸ்பிளைன் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சசி.